ஏப்ரல் 2024 கிரகநிலைகளை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரகநிலைகளோடயே இருக்கு. கூட்டு கிரக அமைப்பிலேயே மேஷத்துல குரு புதன், கன்னியில கேது, சனி செவ்வாய் கும்பத்துல, சூரியன் சுக்கிரன் ராகு மீனத்துல. இது ஆரம்பத்துல. ஏப்ரல் 9 புதன் வக்ரமடைஞ்சு அவர் மீனத்துக்கு போயிடுறார். செவ்வாய் 10 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துடுறார். சுக்ரன் 11 மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த கிரக மாற்றங்களும் இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படுது. பட் எது எப்படி இருந்தாலும் கூட்டு கிரக அமைப்பிலேயே தான் காணப்படுது. ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏப்ரல் 2024 சடன் growth, அன்எக்ஸ்பெக்டட் growth, ஃபாஸ்ட் growth இப்படியெல்லாம் நம்ம பேர் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? சம்திங் எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் ஃபஸ்ட்டு 10 நாள்லேயே ரொம்ப 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 சூப்பரான அன்எக்ஸ்பெக்டட் சந்தோஷத்துக்குள்ளே நினைய போகிறீங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் ரொம்ப ரொம்ப விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இருக்கிறதுலே சொல்லணும்னா ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்கள் தான் அவ்வளோ ஃபேவரபிள்னு நான் சொல்லுவேன். என்னென்னா பாருங்கள், ராகு ஏற்கனவே 11ல், அந்த ராகுவோட உங்கள் ராசிநாதன் வேற. அப்போ ராகுனாலே ஸ்பீடு, மல்டிப்ளையர். அண்ட் அந்த சுக்ரன்றது உங்கள் ராசிநாதன் இல்லையா? அப்போ நீங்கள் எதெல்லாம் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சி என்னெல்லாம் பண்ணணும், வியாபாரம் ஆகவே இல்லைப்பா இப்போ ஆனால் பரவாயில்ல டக்குன்னு ஆகிடும். எதிர்பார்க்க நான் மாதம் பூரா உட்காந்துருக்கோம்ப்பா, இன்னமும் வியாபாரம் பேருக்கு தான் ஆயிட்டுருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறது டக்குன்னு சம்பாதிக்கிற மாதிரி வந்துடும். அண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த விதமான ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி. சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நான் ஃப்ளைட்டே ஏறினதில்லைப்பா, 60 வயசாச்சு, ஃப்ளைட் ஏறணும்னு ஆசை அப்படின்னு மனசில் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா உங்களுடைய குழந்தைங்க உங்களுக்கு ஏதோ உங்களுடைய ட்ரிப் அனுப்புவாங்க. உங்களுடைய 60th பர்த்டேக்கு ஃப்ளைட்டில் நீங்கள் ஏதோ ஒரு மணி நேரம் போயிட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஒரு அப்ராட் ட்ரிப்பே அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள், மறக்க முடியாத சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இருக்குது. இது ஃபாஸ்ட் growth, சடன் growth அப்படின்றத விட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு growth-ஆகவும் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 11ல் சுக்ரன் ராகு அப்படின்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த சுக்ரன் போய் இருக்கக்கூடிய இடம் சூரியனோடு தான் சேர்ந்து இருந்தாலும் அந்த சூரியன் 15ஆம் தேதி ஏதோ 14ஆம் தேதி உங்களுக்கு சித்திரை மாதம் பிறப்பு இல்லையா? அப்போ உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். 4ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் வர்றாரு. அதே சமயம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அப்போ சுக்கிரனுமே அங்கே வந்திருப்பார். அப்போது நிறைய விஷயங்கள் உங்களுடைய அந்த புகழினால், அதாவது எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயத்தினால் எல்லாருமே உங்களை ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ அந்த பேரு, புகழ், கீர்த்தி அப்படின்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். உங்களுடைய டேலண்ட் வெளிச்சத்துக்கு வரும். அவ்வளோ விஷயங்கள்னால கண்டிப்பாக வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளரிஷ்மெண்ட் தான், டவுட் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கே, அதுவுமே உங்களை பொறுத்த அளவில் ப்ளஸ் தான். என்ன மேடம் சனி செவ்வாய் சேர்ந்ததை ப்ளஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் சனி செவ்வாய் மைனஸ் கிடையாது. உங்களுக்கு அவர் ப்ளஸ்ஸாகவே அமைவாருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் இருந்து ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை, பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் உங்கள் ஃப்ரெண்டோட ரொம்ப மைண்ட் அவுட்டில் பேசிகிட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா நாளைக்கு இந்த மாதிரி பார்க்க வராங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. நாளைக்கு என்னப்பா திடீர்னு வந்தோம், இங்கே தான் வந்தோம், உடனே வரோன்னு சொல்கிறாங்க. சரின்னு வர சொல்லிட்டோம், வந்தால் பார்த்தா ஓகேன்ட்டாங்கப்பா, ரொம்ப நல்ல ஃபேமிலியாக இருக்குப்பா, ரைட்டான டெசிஷன்ப்பா அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா புதன் வேற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதி அவர் வக்ரம் அடைகிறார். அப்போ வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கே போகிறார். அப்படி இருக்கும்போது
புதனினால் கம்யூனிகேஷனால் தெளிவு, உங்களுடைய ராசிநாதன் அங்கே உட்கார்ந்துருக்காரு, ராகுவினால் எப்படித்தானே புரியல அப்படின்ற அளவுக்கு சந்தோஷங்கள் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் அங்கே ஏற்படும். ஸோ குதூகலம் அப்படின்றது தான் இதுக்கு மிக முக்கியம். யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அல்லது லிவிங்கில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ உங்களுடைய மனசில் இருக்கிறத உங்கள் ஃபேமிலியோட சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையிலே இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்றதும் அதை சில விஷயங்களாவது அங்கே காஷனாக இருக்கணும். அது உங்களுக்கு கடைசியில் காஷனாக என்ன இருக்கணுன்றதும் சொல்கிறேன். அது காஷனாக இருக்குன்னா அப்படித்தான் நடக்கும் அப்படின்றது அஸ்ட்ராலஜியில் இல்லை. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வழிகள் பல விஷயத்தில் இருக்குது. 80% இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 20% வந்து அப்படித்தான் இருக்கும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. பட் 80% ஓவர் கம் பண்ணிட்டோம்னாலே ஜெயிச்சிடலாம் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு ஹவு டு ஓவர் கம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பர். எக்ஸாம்ஸை பற்றி கவலையே பட வேண்டாம். இப்போ எல்லாமே லாபகரமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு ரீசன்னால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கணும் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டியில் உங்களை கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலியில் குதூகலம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலியில் எல்லாருமே குதூகலமாக இருக்கும்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க இவ்வளோ லட்சங்கள் ஆகுது ஆனால் இந்த யூனிவர்சிட்டிலேருந்து வந்துருச்சு. அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, டோன்ட் வரி, இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி கிடைச்சது பெரிய விஷயம், நாங்கள்லாம் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மனோநிலை அந்த ஃபேமிலியில் இருக்கும். ஸோ உங்களுடைய கிரிட்ஸ் எல்லாமே இப்போ ரிமூவ் ஆகும். ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட்டுன்றது தான் மிகப்பெரிய பாண்டேஜ். அந்த பாண்டேஜ் இப்போ சூப்பராக இருக்குது. அண்ட் இல்லத்தரசிகளுக்கும் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. சேமிப்புகள் பெருகக்கூடிய மாதமாக இருக்குது. அப்போ யாரெல்லாம் கடனில் இருக்கீங்களோ, கடன் கட்டாமல் தவிக்கிறீங்களோ அவங்க எல்லாமே உங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இப்போ நீங்கள் கடனை கட்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாத விசேஷ நாட்கள்ன்ற ஒரு லிஸ்ட்டும் உங்களுக்கு இந்த பதிவினுடைய கடைசியில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து, ஏன்னா இப்போ வந்து செவ்வாய் சூப்பராக இருக்குது, குரு அப்படின்னு உங்களுடைய 11ஆம் அதிபதி சூரியனோட சேர்றார். இதெல்லாம் இருக்கும்போது யாருக்கெல்லாம் வீடு கட்டணும், வீடு வாங்கணும், வாஸ்து பூஜை பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையான வாஸ்து நாள் வருது. அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கே வருது. எவ்வளோ பெரிய விஷயம். வீடு கட்டுறதுன்றது கனவுங்க. அந்த வீடுன்றது தான் சுகம். எங்கே இருந்தாலும் வீடு சந்தோஷமாக இருந்துட்டா அந்த இடத்துக்கு வேற பாயிண்டே கிடையாது, துக்கம் எல்லாம் ஓடிடும். அப்படிப்பட்ட இடம் வாங்குதல், வீடு கட்டுதல் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ சுபமாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய யோகமான காலம் இந்த ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு. அது மட்டும் ஏன், ரொம்ப பேருக்கு இடம் விற்கலை, அதை விற்றா கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ அந்த இடம் விற்று நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு ஸ்மூத்தாக போயிடுவீங்க. ஸோ அதனுடைய டீட்டெயிலுமே உங்களுக்கு ஃபைனலாக லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதுவுமே என்ன டைம் என்னன்றது நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த கொஞ்சம் அப்படின்றது என்னென்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போது இந்த இடம் விற்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த இடம் 2 பேர் வந்து கேட்பாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, சார் நான் 3 monthsல கரையம் பண்ணிக்கிறேன், ஆனால் இப்போ ஒரு 50 lakhs ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், நான் 30 கொடுத்துட்றேன் சார், மீதி இருக்கக்கூடிய 20 வந்து நான் 3 monthsல பண்ணிக்கிறேன்னு. சிலர் சொல்லுவாங்க, சார் எனக்கு அடுத்த மாதமே பணம் வருது, நான் இப்போ 1 lakh மட்டும் அட்வான்ஸ் கொடுக்குறேன், மீதி 49 லட்சம் நான் வந்து அடுத்த மாதம் பண்ணிக்கிறேன், எனக்கு பணம் வந்துடும் சார், கேரண்டி கொடுத்துட்டாங்க சார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுப விஷயங்கள் பண்ணும்போது கூட சில கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் தெரியுமா? 5ஆம் வீட்டில் கேது உட்கார்ந்துருக்காரே, அந்த ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த குழப்பத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். லாஸ்ட்டில் நீங்கள் கேளுங்க. உங்கள் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறது இந்த தடவை 2 தடவை வரும். அதாவது ஆரம்பத்துலேயும் வரும், கடைசிலையும் வரும். ஸோ சந்திராஷ்டமம் அப்படின்னாலே குழப்பங்கள் தானே. அந்த கன்ஃபியூஷன் சந்திராஷ்டமத்தினுடைய பீரியடில் எதுவுமே கேரண்டி கொடுக்காம இருந்துருங்க.
தட் வில் ஹெல்ப் யூ டு அ வெரி கிரேட் லெவல். சரி, இந்த விஷயத்தை எப்படி நம்ம வந்து கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் வர்றது அப்படின்னா, விநாயகர் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வாங்க. அங்கே போய் ஒரு நிமிஷம் நீங்கள் மனசார அவரை பார்த்து வேண்டி வணங்கிட்டு வாங்க. அது மிகப்பெரிய ப்ளஸ். அருகம்புல் உங்கள் பக்கத்துலேயே இருக்கட்டும், உங்கள் பாக்கெட்லேயே இருக்கட்டும், உங்கள் ஹேண்ட்பேக்லேயே இருக்கட்டும், அது ரொம்ப ப்ளஸ். விநாயகரனுடைய அகவல் கேளுங்க, ரொம்ப ரொம்ப ப்ளஸ். அதே மாதிரி தியானம் பண்ணுங்க. குழப்பத்துக்கு தீர்வு மெடிடேஷன். சின்முத்ரால தியானம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட குழப்பமும் இது ரைட் வே அப்படின்னு காண்பிச்சு, ராகு 11ஆம் வீட்டில் வேற இருக்கார். அப்படி இருக்கும்போது ஸ்பீட் எடுத்துரும். குழப்பத்தில் ஸ்பீட் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு கண்ட்ரோலை நீங்கள் விநாயகருக்கு கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் நிச்சயமாக இருக்கும். ஏப்ரல் 2024 சுப நிகழ்ச்சிகள். 2ஆம் தேதி 16ஆம் தேதி அஷ்டமி, 3ஆம் தேதி நவமி, 5ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் ஏகாதசி, 6ஆம் தேதி பிரதோஷம், 8ஆம் தேதி அமாவாசை, 9ஆம் தேதி உகாதி பண்டிகை, 10ஆம் தேதி சந்திர தரிசனம், 11ஆம் தேதி கிருத்திகை விரதம், 12ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 13ஆம் தேதி பஞ்சமி, 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு, 15ஆம் தேதி சந்தான சப்தமி, 17ஆம் தேதி ராமநவமி, 21ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம், 23ஆம் தேதி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் காலை 8:04 மணியிலிருந்து 9:34 வரை. 27ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 28ஆம் தேதி ஸ்ரீ வராக ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555